தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முக்கிய செய்தி: பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல் எபினேசர், எந்தெந்த துறை சார்ந்த என்னென்ன திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார்? இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? சிறப்பு திட்ட செயலாளர் துறை சார்பில் வெப்பக்கழிவு மேலாண்மை ஒருங்கிணைந்த கட்டமைப்பு ஒருங்கிணைந்த வகையில் தூய்மை தமிழ்நாடு நிறுவனத்திற்கு சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்திடப்படுகிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டு கலாச்சார உறவுகளை மேம்படுத்தும் கௌரவ தேடி திட்டத்தின் 14 நாடுகளை சேர்ந்த 99 செய்தியாளர் இணைப்பில் சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு துறை சார்ந்த புதிய 5 திட்ட பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழ்நாடு சுற்றுலா தலங்களை உலக தரத்தில் மேம்படுத்தும் நோக்கில் 5 புதிய திட்ட பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மீண்டும் இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் இணைப்பில் உள்ளார். சாமுவேல், 5 புதிய திட்ட பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து அதாவது புதிய திட்ட பணிகளுக்கான துவக்கம் மற்றும் கையெழுத்தும் நிகழ்ச்சியானது இங்கு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக முதலமைச்சர் அவர்களின் சிறப்பு திட்ட செயலாளர் துறை சார்பில் திட்டக்கழிவு மேலாண்மையில் ஒருங்கிணைந்த கட்டமைப்பு உருவாக்கப்படும் வகையில் தூய்மை தமிழ்நாடு நிறுவனத்தின் சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு கலாச்சார உறவுகளை மேம்படுத்தும் அதாவது வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் 14 நாடுகளை சேர்ந்த 99 அயலக தமிழ் இளைஞர்களுக்கு அதாவது 1/8/2025 முதல் அதாவது 15/8/2025 வரையில் தமிழக பண்பாட்டு பயணத்திற்கான பயண குறிப்புகள், புத்தகங்கள், அடையாள அட்டை மற்றும் உடைகள் போன்றவைகளை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலைத்துறை சார்பில் மாநில சுற்றுலா தலங்களை உலகத்தில் மேம்படுத்தும் நோக்கில் அதாவது இன்றைய தினம் புதிய திட்டங்களான 18 கோடியே 12 லட்சத்தில் செலவில் முடிவுற்ற புதிய 5 திட்ட பணிகளையும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தேர்ந்து வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சுற்றுலா தளத்தை மேம்படுத்தும் வகையில் 5 புதிய திட்ட பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.